தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallakani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallakani, who are watching the same. இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், சுட்டிக்காட்டி புறங்கூறுவதையும் இல்லாததென பேசுவதையும் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையை நீ மாற்றுகின்ற போது இருளே இருக்கின்ற உன் வாழ்க்கை ஒளி நிறைந்த ஒளிமயமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதை தவக்காலத்தின் முதல் வாரமாகிய இந்த நாட்களிலே இறைவன் வெளிப்படுத்துகிறார். மனமாற்றத்தின் காலம். நாம் வாழ்கின்ற அந்த இருள்மயமான வாழ்க்கையை அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் மனம் மாறி கிறிஸ்துவை நோக்கி திரும்புகின்ற போது இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். எனவே இருள்மயமான வாழ்க்கையை களைந்துவிட்டு ஒளிமயமான வாழ்க்கையை வாழ வரம் கேட்டு இப்பலியில் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். மாட்சிக்குரிய முது வழக்கையை நீட்டி எங்களை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றி பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதான பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசுத்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீர் ஒற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளில் நின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்வாயோ, உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோப்பின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 86 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை உம் வழியை எனக்கு கற்பித்தருளும். கற்பித்தருளும்.
வழியை எனக்கு கற்பித்தருளும், எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் வழியை எனக்கு கற்பித்தருளும், எனக்கு கற்பித்தருளும். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். அடியானின் மனத்தை மகிழச் செய்யும் என் தலைவரை உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே உம் வழியை எனக்கு கற்பித்தருளும், எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உம் வழியை எனக்கு கற்பித்தருளும், எனக்கு கற்பித்தருளும், எனக்கு கற்பித்தருளும். ஆயங்கள் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயங்கள் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயங்கள் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சுங்கசாவடி அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரித்தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவரை சேர்ந்த மலைநூர் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளை மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள
ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உன்னுடைய இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். நாளை நாம் தவக்காலத்தினுடைய முதல் வாரத்தை தொடங்க இருக்கிறோம். இந்த நாட்களில் இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி நம் மனமாற்றம். நம்முடைய உள்ளார்ந்த வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பலவிதமான குற்றத்திலே ஈடுபட்டு தான் செய்த குற்றத்திற்காக தண்டனை பெற்ற ஒரு கைதி, ஒரு குருவானவர் அந்த கைதியை சிறைச்சாலையிலே சென்று சந்திக்கிறார். அவன் யாரையும் பார்க்க விரும்பவில்லை. காரணம், அவன் செய்த குற்றத்திற்காக அவன் பெற்ற தண்டனை மட்டுமல்ல, அவனையே அவன் வெறுக்கிறான். அவனால் அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனை பார்க்க இந்த குருவானவர் வந்தபொழுது, ஏன் என்னை பார்க்க வந்தீர்கள்? நான் யாரையும் பார்க்க விரும்பவில்லை, எனக்கு பிடிக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்போது அந்த குருவானவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எப்படி இருந்தாய் என்பதை பார்ப்பதற்காக நான் வரவில்லை, நீ யாராக முடியும் என்பதை காண வந்திருக்கிறேன். உன்னுடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள நான் வரவில்லை. உனக்குள் யார் இருக்கிறார் அதை பார்க்க வந்திருக்கிறேன் என்று அந்த குருவானவர் சொல்கிறார். அது அவனை தொடுகிறது, அவனுடைய உள் மனதை தொடுகிறது. யோசித்து பார்க்கிறான். புதிய அந்த இருள்மயமான இருண்ட அந்த சிறைச்சாலைக்குள் ஒளி கிடைக்கிறது. அவனுடைய உள்ளத்திலே ஒளி பிறக்கிறது. முயற்சி செய்கிறான், வாழ்க்கையை மாற்றுகிறான், நல்லவனாக வாழ ஆசைப்படுகிறான். அங்கிருக்கின்ற சிறை கைதிகளிடத்தில் நன்றாக பழகுகிறான், பேசுகிறான், உறவோடு எல்லோரிடத்திலே பழகி உதவிகள் செய்கிறான், நல்ல மனிதனாக மாறுகிறான். சிறையை விட்டு வெளியே வந்து பல்வேறு விதமான சமூக சேசைகளை செய்து ஒரு தடம் பதிக்கின்ற மனிதனாக மாறுகிறான். குருவானவரின் கனிவான அந்த பார்வை, நீ யாராக வாழ வேண்டும் என்பதை நான் பார்க்க வருகிறேன். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு சுங்கச்சாவிலே அமர்ந்து லேவி என்னும் பெயருடைய வரிதண்டுபவர், அவர்தான் மத்தேயு. இந்த வரிதண்டுபவர்கள் இயேசுவினுடைய காலகட்டத்திலே ரோமானிய அரசாங்கத்திற்கு மக்களிடமிருந்து வரியை, அளவுக்கு அதிகமான வரியை அவர்கள் சேகரித்து கொடுத்தார்கள். இவர்கள் எவ்வளவு பணம் சேகரித்தார்கள் என்பது அரசாங்கத்திற்கு தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. அந்த காலத்தில் செய்தித்தாள்கள் கிடையாது, ரேடியோ கிடையாது, தொலைக்காட்சி கிடையாது. எனவே எந்த விதமான பொதுவான அறிவிப்புகளை மக்களுக்கு சொல்ல முடியாது. இவர்கள் சொல்வதுதான், இவர்கள் நியமிப்பது தான் வரி. எவ்வளவு வேண்டுமானாலும் வரிவசித்துக் கொள்ளலாம். பல்வேறு விதமான வரிவியங்கள் இருந்தன. எனவே இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் வரி வசதிக்கார்களோ அவற்றை அவர்கள் சேகரித்து அதற்கு உரியதை அரசாங்கத்திடம் ரோமையிலே கட்டிவிட்டு மீண்டும் மீதமுள்ள பணத்தை எடுத்துக்கொள்வார்கள். அதனால் இவர்களிடத்தில் யூதர்கள் மத்தியிலே சரியான ஒரு பெயர் கிடையாது. இவர்கள் அழுக்கானவர்கள், இவர்கள் தீயவர்கள், இவர்கள்
யூத இனமாகிய நம்மை ரோமை அரசாங்கத்திற்கு காட்டி கொடுக்கின்றவர்கள், ஒற்றையர்கள் என்றெல்லாம் இவர்களை தீண்டத்தகாதவர்களாக யூதர்கள் கருதி வந்தார்கள், பாவிகளாக கருதி வந்தார்கள். அவர்களை பார்த்தாலே வெறுத்து ஒதுக்கினார்கள். எனவே ரிலீஜியஸ் சினகாக், யூத கூடங்களிலே, தொழுகை கூடங்களில் அவர்களுக்கு அனுமதி கிடையாது. அவர்களை தொழுகை கூடங்களிலே அவர்களுக்கு ஜெபிப்பதற்கோ நுழைவதற்கோ யூதர்கள் விட மாட்டார்கள். இப்படி இருந்தாங்க. ஏன்னா வரிகள் அவ்வளவு இருந்தன. ஆண்களுக்கு 14 வயதிலிருந்து 65 வயது வரை, பெண்களுக்கு 12 வயதிலிருந்து 65 வரை. இது போல் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குடிவரி மாதிரி, இந்த உலகத்தில் இருக்கிறதுக்காக வரி. இரண்டாவது, தானியங்களில் 10ல் ஒரு பகுதி வரி, எண்ணெய் அல்லது திராட்சை ரசத்தில் 5ல் 1% வரி. பிறகு அவர்கள் வைத்திருக்கின்ற டாக்ஸு, நேஷனல் ஹைவே, ரோடு வரி, அப்புறம் ஹார்பர் அதுக்கான வரி, மார்க்கெட்டுக்கு வரி, இப்படி என்று பரிவிதமான இதுக்கெல்லாம் 1% வரி வரித்திருந்தார்கள். இந்த வரிகளை இவர்கள் எவ்வளவுக்கு அதிகமாக சேகரிக்க முடியுமோ சேகரிப்பார்கள். இதனால் அவங்கள பயங்கரமாக அவர்கள் வெறுத்தார்கள். இந்த வெறுக்கப்பட்ட இவர்களை, பாவிகளாக கருதப்பட்ட இவரை ஆண்டவர் கூப்பிடுறார். 2 வார்த்தை, என்னை பின்பற்றி வா. இப்போ எவ்வளவு காசு கையூட்டு கொடுத்து அந்த தொழிலை வாங்கினாரோ தெரியாது. பேதுருவும் அந்திரேயாவும் யோவானும் யாக்கோபும் வலையை அவர்கள் பழுது பார்த்து கொண்டிருந்த பொழுது இயேசு கூப்பிட்டார். உடனே வந்து விட்டார்கள். பொருளை பிடிக்காமல் இருந்தால் திருப்பி போயிருக்கலாம். அங்கே வந்து பழுது பார்த்த எல்லாமே இருக்குது அவங்களுடைய சொத்து. ஆனால் இவ்வளவு சிரமப்பட்டு வாங்கிய இந்த தொழிலை அவர் விட்டு வந்து கையில் கூட வந்தது என்னென்னா, ஒரு பேனாவை எடுத்துகிட்டு வந்தார். மீண்டும் இவர் தொழிலுக்கு போக முடியாது. ஆக ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தை, இப்போ ஒரு கூட என்ன எடுத்துன்னா பேனா மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தார். எனவே பாவியாக வரிதண்டுபவராக இருந்த இவர், மக்களால் பார்க்கப்பட்ட இவரை ஒரு திருத்தூதராக மாற்றுகிறார். The first one to write the gospel, நற்செய்தி வாசகத்தை. அப்போ எல்லாரும் இவரை வரிதண்டுபவராக பார்த்தார்கள். இயேசு இவரை திருத்தூதராக பார்த்தார். ஆண்டவருடைய பார்வை அப்படிப்பட்டது. இரண்டாவதாக அவர் என்ன காரியம் செய்கிறாருன்னா, ஏன்னா சமூகத்தில் அவர் கெட்ட பேர், திருடன்கிற பேர், ஒற்றன்கிற பேர், நம்மளை காட்டி கொடுத்தவங்கிற பேர். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் அழைத்த உடனே வீட்டுக்கு வந்தார், எல்லோருக்கும் விருந்தளித்தார். வரிதண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திலராய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். நம்ம யாருக்கு பந்தி கொடுப்போம்? எல்லாருக்கும் சோறு போட மாட்டோம். நம்ம வீட்டில் நமக்கு நெருக்கமானவங்க, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்மோடு கூட இருப்பவர்கள், அவங்களுக்கு தான் நம்ம வந்து கிராண்டாக உணவு கொடுப்போம். அங்கே பெருந்திரளாய் அமர்ந்திருந்தார்கள். இப்போ இவங்க தான் என்னுடைய ஆட்கள் அப்படின்னு யார் அவர் காமிக்கிறார். பப்ளிக், இட் இஸ் நாட் ப்ரைவேட். த கன்வர்ஷன் என்ன பண்ணுறாருன்னா பப்ளிக்காக மாறுறாரு. ஆண்டவரே நான் தான், இவங்க தான் என்னுடைய ஆட்கள், என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டது தான் என்று தன்னை முழுமையாக பொதுவாக ஆண்டவர் இயேசுக்கு காண்பிக்கிறார். இதை பார்த்த உடனே தான் பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், உங்க ஆண்டவர் என்னையா பண்றாரு? வரிதண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதும் குடிப்பதும் ஏன்? அவங்க வேலையே அதானே. முதல் வாசகம் சொல்லுது இல்லை, அழகா சொல்லுது. என்ன சொல்லுது? சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் அகற்றிவிட்டு இதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, முணுமுணுக்கிறாங்க. என்ன உங்கள் ஆளு போய் இவங்களோடலாம் சாப்பிட்றாரு, இவங்கெல்லாம் தீண்டத்தகாதவங்க, இவங்கெல்லாம் வந்து ட்ரெய்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம நாட்டை காட்டி கொடுத்தவன், நமக்கு துரோகம் பண்ணவன், அதிகமாக காசு வாங்கினவன், சுங்கச்சாவடியில் உட்காந்துருந்தேன், ஏன்னா இவரோட போய் ராபின்னு கூப்பிடுற உங்கள் ஆள் உட்காந்துருக்கிறாரு, என்னையா இது நியாயம் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஆண்டவர் ஒரே வார்த்தையில் அடிச்சிட்டார். நான் யாரப்பா பார்க்க வந்தேன்? உங்களை பார்க்கல. யூ ஆர் ஜஸ்டிஃபை. நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்க.
எனக்கு நீங்கள் தேவையில்லை. நீங்களாம் நேர்மையானவர்கள், நாங்கள் கடவுளுக்கு முன்பாக நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம், பர்ஃபெக்ட், செல்ஃப் ரைச்சியஸ் பீப்புள், பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். எனவே தவக்காலத்தினுடைய முதல் இந்த 2-3 நாட்களில் வர்ற வாசகம் எல்லாமே இந்த மனமாற்றத்தை பற்றி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனமாற்றத்தினுடைய மத்தேயு பணிமாற்றமாக மாறுகிறது. மனமாற்றம், பணிமாற்றம், வாழ்க்கை மாற்றம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் சுட்டிக்காட்டி புறங்குறுவதையும், இந்த சுட்டிக்காட்டி புறங்குறுவதை பற்றி நாம் சிந்திப்பதற்காக ஒரு இளைஞன் ஒரு லைப்ரரிக்கு போகிறான். A man was browsing through a huge library. As he was admiring the various titles of the publications, he came across a small pamphlet on which were written the following words. அப்படியே எல்லாத்தையும் அவன் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறப்ப நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பதிப்பகங்களுடைய புத்தகங்கள்லாம் பார்க்குறான். அங்கே ஒரு பேம்ப்ளெட்டில் வந்து இந்த வார்த்தை எழுதிருக்குது, ஐ எம் ரெஸ்பான்சிபிள், நான் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை. நான் எதுக்கு பொறுப்பு அப்படின்னா, உலகத்தில் நடக்கிற நிறைய காரியத்துக்கு குழப்பத்துக்கு நான் தான் காரணம். ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ நம்பர் ஆஃப் ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த வேர்ல்டு. என்ன ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்? எத்தனையோ என்னது மனிதர்களால் அவர்களுடைய அந்த தலையணையில் அப்படியே கடிச்சு கொதறி பிஞ்சு போச்சு. ஃபெல்லோஸ் பீயிங் வெட் பை ஸ்னாப்ஸ். நல்ல நோபல் இதயங்கள் அப்படியே இருளில் வாழ்கிறாங்க. நோபல் ஹார்ட்ஸ் broken in the silence of a dark corner. ஒரு தவறான கொடுமையான புரிதல் சில வார்த்தைகளுடைய வாழ்க்கையை இருளாக்கிடுச்சு. cruel misunderstandings that make life look dark and dirty. நல்ல ரொம்ப ஜென்டிலாக ரம்யமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை அப்படியே அழுக்கும் அங்கலாய்ப்பும் மாறிடுச்சு. Gentle and sensitive natures sacred and smarred with stains. பழைய நண்பர்கள்லாம் கசப்பு உணர்வால் ஒருத்தர் புறமுது காட்டி திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. Old time friends splitting apart and turning their backs to one another. இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். and many more. So use me therefore responsibly. அதனால் என்ன கரெக்டாக ஒழுங்காக முறையாக பயன்படுத்துங்க. ஏன்னா உலகத்தில் நடக்கிற நிறைய கொடுமைகளுக்கெல்லாம் குழப்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். else I would continue to be responsible for many such ignominies. என் பேர்னு கேட்க முடியும், என் பேர் என்னன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்களா? எஸ், ஐ எம் ரெஸ்பான்சிபிள். என் பேர் என்ன தெரியுமா? ஐ எம் த டங். நான் தான் அந்த நாக்கு. என்னால் தான் அந்த உலகத்தில் அவ்வளவு பிரச்சனை நடக்கின்றன, அவ்வளவு கொடூரங்கள் நடக்கின்றன, குற்றங்கள் நடக்கின்றன, அனுபவங்கள் நடக்கின்றது. இதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார். த கிரேட் பிசிசியன் ஆஃப் கேலிலி, கலிலேயாவுடைய கிரேட் பிசிசியன் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? டாக்ஸ் கலெக்டர்ஸ் வரிதண்டவர்களோடும் பாவிகளோடும் இவர் உண்டார் என்று அவர்கள் முணுமுணுப்பதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை. அப்போ இந்த முதல் வாரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது என்னென்னா, நம்முடைய நாக்கை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நாம் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கின்றன? ஆண்டவர் இயேசு இஸ் த கிரேட் பிசிசியன் ஆஃப் கேலிலி நமக்கு என்ன சொல்கிறாரு? பரிசேயருடைய நாக்குகள் clearly examines the tongues of the Pharisees and the scribes and identify their sickness. அவங்கள்ட்டையும் சிக்கா இருக்கிறாங்க. ஏன்னா நேர்மையாளர்கள் இல்லை, பாவிகளுக்கு வந்த மருத்துவர் யாருக்கு வந்திருக்கிறார்? நல்லவங்களுக்கு இல்லை. ஸோ த டங்ஸ் ஸ்போக் எல்லா பீப்புள் ஹூ ஆர் பீயிங் சேவ்டு. யார் மீட்கப்பட்டார்களோ அவங்கள பற்றி ஆண்டவர் இயேசுவரில் மீட்டிருக்கிறார் தப்பாக பேசுது. த டங்ஸ் கிரிட்டிசைஸ் த பீப்புள் ஹூ ஆர் கிவன் ஏ ரெடீமிங் ஸ்டேட்டஸ் இன் சொசைட்டி. இப்போ இதுவரைக்கும் இவங்கெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க, ஒற்றர்களாக வைக்கப்பட்டார்கள், அழுக்காக போயிட்டாங்க. ஆண்டவர் இயேசு அவர்களை உயர்த்துகிறார், அதை பற்றி அவங்க நாக்கு பேசுது. த டங்ஸ் லாஸ்ட் த லார்ட் ஹூ கேம் டு பிரிங் அக்செப்டன்ஸ் லவ் டு த அவுட்காஸ்ட். சமூகத்திலே விளிமுறையிலே ஒதுக்கப்பட்ட அந்த மக்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதை பற்றி அவங்க நாக்கு பேசுது. அதனால தான் அது மட்டும் இல்லாமல் இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், their words that their tongues uttered reveal the low state of their life. அவங்க எவ்வளவு கீழ்த்தரமான நிலையில் இருக்கிறாங்க என்பதை வெளிப்படுத்துகிறது. reveal the negativity that was widespread in their life. அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது,
அடுத்தவர்களை பற்றி சொல்வதை பற்றியே சொல்லுகின்றார். எனவே நாம் நம்முடைய நாக்கை கரெக்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு திருத்தந்தை 2021 போப்பானுக்கு ரொம்ப பிடிச்சது அதோடைய தவக்கால மெசேஜ் சொல்கிறாரு. நம்ம வந்து தவச காலத்தை ஆரம்பிக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் நான் தவக்காலத்துக்கான ஒரு 2 மாத்திரை தரேன். 2 மெடிசன், 2 மெடிசினு 2 தர்றேன். அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த தவக்காலம் நல்லாயிருக்கும். நம்ம ஆண்டோடைய உயிர்ப்பின் மாட்சியை சிறப்பாக கொண்டாடலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. 2 மெடிசன்ஸ் உங்களை மாதிரிலாம் அப்படியே போப்பாண்டவரை பார்த்துட்ருக்குறாங்க திருத்தந்தை பிரான்சிஸ். ஒன்று சொல்கிறார், அடுத்தவர்களை பற்றி என்ன முதல் வாசம் சுட்டி காட்டி புறங்கூறுவதையும் பொல்லாதன பேசுவதையும் அகற்றிவிட்டு. அவர் அதை என்ன சொல்கிறார்னா, இட் இஸ் அ பாம்பா, ஒரு பாம்பு அப்படிங்கிறார். ஒரு குண்டு அப்படியே வருவாங்க, டக்குன்னு போடுவாங்க, போயிடுவாங்க. திஸ்ருத்த லவிதா அப்படியே அவங்க வாழ்க்கையை அப்படியே அது அழிச்சிரும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, போட்டு போகிறது தானே, எந்த செலவும் கிடையாது, அப்படியே போயிடுவாங்க. அதனால் இதை நீங்கள் சரி செஞ்சிட்டாலே போதும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒன்று, உங்களுக்கு எப்போதாவது அடுத்தவரை பற்றி பேச வந்துச்சுன்னா உங்கள் வாயை மூடிக்கிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெடிசன் பிரகாரே பெரால்த்ரி, ப்ரே ஃபார் அதர்ஸ். அவங்களுக்கு, அதாவது யாரை பற்றி பேசணும், நம்ம ப்ரே பண்ணுவோம்னு நினச்சி பார்த்தா அவங்களுக்கு தான் தெரியும். நம்மளை திட்டுறவங்கள, நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள பார்த்து அவங்கள நல்லா இருங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறார். 2வது சொல்கிறது தான் நம்ம வியப்பாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2வது, ஒருவேளை உங்களுக்கு இன்னும் உங்களுடைய நாவை அடக்க முடியவில்லை என்றால் மோர்தேத்தில் லிங்குவா, யூ பைட் யுவர் டங், உங்கள் நாக்கை கடிச்சுக்க சொல்கிறார். அப்போ நீங்கள் நாக்கை கடிச்சிங்கன்னா அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் நாக்கு உங்கள்கிட்ட இருக்குமான்னு தெரியாது. எந்த அளவுக்கு நாம் புரணி பேசுவதற்கு நாம் சோதனைக்கு, ஏன்னா டெவில் சாத்தான் தான் இதை உங்களை பயன்படுத்துது. மோர்தத்தில் லிங்குவா. 4th, ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள், ஸ்ட்ராங்காக செய்யுங்க அப்படிங்கிறார். எல்லாம் சிரிக்கிறாங்க. அதனால் இது உண்மை. எவ்வளோ காரியம் செய்கிறோம், எவ்வளோ காரியம். காவி கூட உடுத்துகிறோம், ஜெபமாலை மாலை போட்டுக்கிறோம், பாத யாத்திரை போகிறோம், உண்ணா நோன்பு இருக்கிறோம், ஆராதனைக்கு போகிறோம், சிலுவை பாதைக்கெல்லாம் போகிறோம். அதெல்லாம் பிரச்சனை, அழகாக வரலாம், அழகாக போகலாம், யாரையும் அது டச் பண்ணாது. ஆனால் சுட்டி காட்டி புறங்கூறுவதையும், இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இதை உங்கள்கிட்ட அவர் பார்க்குறாரு. உன்னை யாராக்க முடியும் அப்படி நீ செஞ்சால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் வாழ்க்கை நண்பகல் போல மாறும் என்று சொல்லுகிறார். எனவே தவக்காரத்தின் இந்த முதல் வாரத்தை தொடங்க இருக்கின்ற நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பை ஏற்று நமக்குள் இருக்கின்ற அல்லவைகளை அகற்றி நல்லவைகளை மாற்றி கிறிஸ்துவின் பார்வையிலே நாம் வாழ முற்படுகின்ற போது உயிர்ப்பின் மாட்சியோடு கொண்டாட நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிப்போம். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்தபடியா என்னை ஏற்பார். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்தபடியா என்னை ஏற்பார். இயேசுவின் பலியே என் வாழின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய குடிதமான பலி எல்லாம் தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பகழ்ச்சி பலியை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான தவக்காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவர்களில் மனத்தை செலுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதுர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை படுத்துவை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவுருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் எடுத்துரைக்கின்றோம்.
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்தும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று முக்கூழிய புரிய தகுந்தோரணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலோ நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதன் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவில் மனிதம் இணையும் காலம் பலிது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் இருந்தது பிறந்தது. உறவில் மனிதம் இணையும் காலம் பலிது சிறந்தது. உறவில் இறைவன் உறையும் நேரம் பிறந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாய் மலர்ந்தது. அன்பின் நீரம் வெண்மை, இரு அப்பம் சொல்லும் உண்மை. அழிக்குது நம்மை, அழிக்குது நம்மை. உறவில் மனிதம் இணையும் காலம் பலிது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் விருந்திது பிறந்தது. இடரும் பாதம் நடந்திட திடம் தரும் உணவிது. உறவும் சோகம் விலகிட உடன் வரும் உறவிது. அன்பில்லை என்றும் இல்லை, அன்பை சொல்லா தெய்வம் இல்லை. உறைந்து உணவிது, உணவு இணைந்தது. உறவில் மனிதம் இணையும் காலம் பலிது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் இருந்தது பிறந்தது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை நெருங்கி வந்துள்ள மக்களோடு கனிவுடன் இருந்தருளும்.
இவ்வாறு உமது பராமரிப்பில் நம்பிக்கை வைப்போரை எத்தீங்கும் தீண்டாதிருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்களோடு என்றும் இருப்பதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் குடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அணைப்பின் தொழிலை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணி செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவிழா நடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாராஜ் அவர்களும் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தலத்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்துருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆண்முனிடம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வர வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord.
நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் போடும் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்து எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க முடியாது நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தரணும். வரம் பெற்று தரும் ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Health, Velagan. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். நீ வாழ்க, நீ வாழ்க, தாயே நீ வாழ்க. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.